கடந்த 25 வருட காலத்திற்கு பின்னர் மீள்குடியேற அனுமதிக்கப்பட்ட வலலாய் பிரதேச மக்கள் எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்படாத நிலையிலேயே மீள்குடியேறியுள்ளனர். வலலாய் கிராமத்திற்கு செல்லும் வீதி மிகவும் பழுதடைந்து காணப்படுகின்றது. இதனால் அப்பிரதேசத்துக்கு செல்லும் மக்கள் பலத்த சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். வீதியில் கிடங்குகள் காணப்படுவதால் சைக்கிள்கள், மோட்டார் சைக்கிள்கள் என்பன பயணிக்க முடியாத நிலை காணப்படுகிறது. அதேவேளை அப்பிரதேச மக்கள் மீள்குடியேறி 3 மாத காலத்திற்கு மேலாகியும் அப்பிரதேசத்திற்கு மின்சாரம் வழங்கப்படவில்லை. இதனால் பற்றை காடுகளுக்கு மத்தியில் மின்சாரம் இன்றி சிரமத்துடன் வாழ்கின்றனர். எங்களுக்கு தம்பி நாங்கள் இப்போ பங்குனி மாதம் 11ஆம் தேதி இங்கே நாங்கள் எதுவிதமான ஒரு உதவி ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரு தற்காலிக வீடு தந்துருக்கிறேன். அதுவும் இன்னும் வீட்டு திட்டம் எங்களை மூடி இருக்கிறாங்க. வீடு என்ன தரையில் நாங்கள் சும்மா இணைகளுக்கே மதங்களுக்கே மிதகளுக்கே என்ன இருக்கிறோம். மற்றது முதலாவது எங்களோட தொழில் கடத்தல். எங்களுக்கு அதுதான் வான் பிரச்சனை. வான் பிரச்சனை முக்கியமாக நாங்கள் இப்போ பலிச்சு கொண்டு தான் போகிறோம். இது ஆனால் சரியான கஷ்டம். எங்களுக்கு இங்கே துணி இல்லையாண்ட கஷ்டம். எங்களுக்கு பழைய இடம் எங்களுக்கு சொந்தமான இடம். என்னென்னு சொன்னால் அம்மளகத்தில் இங்கே தாமதமாகறாங்க. எல்லாத்தாலே ஒரு தண்ணி வசதி இல்லை. இதில் ஒரு 2 கிணத்தை தேடி வந்துட்டுங்கன்னா அவங்களால தண்ணி வசதி துப்புரவாக இல்லை. இது டேங்கில் தான் வீடு கட்ட கூட நாங்கள் டேங்கில் தான் எடுக்கிறோம். ஒரு கிணத்தை கூட செய்துறாங்க. அப்படியே ஒரு கேவலமான வாழ்க்கையை தான் நாங்கள் இப்போ வாழ்க்கோம். துப்புரவாக்கி தந்தால் தான் நாங்கள் எதுவும் சீவியம் அளவில் எங்களோட அன்றாட வாழ்க்கையை தானே கொண்டு ஓடலாம். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இந்த இடத்துலையே சேர்த்து போய் இப்படியே மடிக்க வேண்டியான் சேர்த்து எங்கள் வளவுகளை தான் தாக்க வேணும். எங்களுடைய சவக்காலயம் இல்லை, சேமக்காலயம் இல்லை, அதுவும் விட்டு தரையில்லைன்னா அப்போ நாங்கள் இதை எங்களோட இடத்துக்காண்டி தான் நாங்கள் இப்போ இதில் போராடி கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் விட்டு இப்போ 3 மாதமாக ஆச்சு இங்கே எங்களுக்கு இந்த ரோட்டு போகிற சீர்வல் போய் வாரத்துக்காகிய பாதைகள் சீர்படுத்த இல்லை. இன்னும் மற்ற எங்களுக்கு இந்த ராயிரட்டியெல்லாம் இந்த கல்லுவல் இது காட்டு வழக்கு இருக்க கரண்ட் வசதி ஒன்றும் இல்லாதால சரியான கஷ்டமாக இருக்குது. மற்றது நாங்கள் செய்கிறது கடத்தொழிலில் எங்களுக்கு போய் வர பாதையெல்லாம் இன்னும் சீர்படுத்தி தெரியல. நான் எத்தனை பேரை கேட்டு இன்னும் அது செய்யப்படவில்லை. அதால் நாங்கள் கிடக்கிற போட்டுகள் இதுகள் கொண்டு இங்கே தொழிலுக்கு போக முடியாமல் இருக்குது. மற்றது எங்களுக்கு இங்கே இருக்கிறதுக்கு வீடு வசதிகள் இன்னும் செய்து தெரியல. தற்காலிக வீடுன்றாலும் இன்னும் தெரியல எங்களுக்கு. அதால் நாங்கள் இந்த கொட்டுருளை போட்டு கொண்டு இருக்கிறோம். மழையல் காற்றுகள் வந்தால் ராவில் படக்கிறே இல்லை, கொள்றே இல்லை, சும்மா குந்தி கொண்டு தான் இருக்கிறது. மற்றது எங்களுக்கு இந்த வீடுகள் எல்லாம் சங்கத்தால் உடைச்சி எல்லாம் குமிக்கப்பட்டிருந்தது. அது எங்களுக்கு ஒரு உதவிகளும் அதை அகற்றி அதை வேலை செய்கிறதுக்காக உதவிகள் ஒன்றும் செய்து தெரியல. அதால் இப்போ எங்களுக்கு கடத்தொழில்களும் சரியான பாதிப்பாக இருக்குது. அதால் எங்களுக்கு தொழில் செய்கிறதுக்காகிய உபகரணங்கள் மற்ற நிவாரண பொருட்கள் விட்டு 3 மாதத்துக்கு மேலே ஆகுது. நிவாரண பொருட்கள் இன்னும் ஒன்றும் கொடுக்கப்படவில்லை.